சொல்லி கொடுத்தது அன்பு காட்டதா. நாங்களும் அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நாங்க பிறந்த மண்ணில் நியாயமா எங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைக்காக, சம அந்தஸ்துக்காக எங்க உயிரை கொடுத்து போராடிக்கிட்டு இருக்கோம். மனுஷங்களை கொல்றது எப்படி நியாயமாகும்? யார் ஆரம்பிச்சது? யார் முதல்ல கொலை பண்ணது? ஆயுதம் எடுத்தாகணுங்கிற கட்டாயத்துக்கு எங்களை உள்ளாக்குறது யாரு? அமைதியா இருந்த எங்களை போராளிகள் ஆக்குறது யாரு? அப்படி நீங்க கொண்டு குவிக்கிற ஆளுங்களோட பிள்ளைங்க அனாதையா நிற்கும் போது அதோட வேதனை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? எங்க அப்பாக்கு சிங்கள அண்ணோ இல்ல தமிழ் அண்ணோ எந்த வேறுபாடும் கிடையாது. எல்லாரையும் சமமாதான் பாப்பாரு. அவரே மாதிரியே எல்லார்கிட்டயும் பெரியமா இருக்கணும் தான் என்கிட்ட அவர் சொல்லி கொடுத்து வளர்த்தாரு. அப்படிப்பட்ட அப்பாவதான் கதிரிகாம கோயில்ல வச்சு சாமி கும்பிட்டு இருக்கும் போது அவங்களோட ஆளுங்க மாம் வச்சுட்டாங்க. மனோம், ஏன் இது என்னமா வளர்ந்துட்ட? நீ வந்த விஷயம் எனக்கு தெரியும். என்னடா என்ன சாமி கூட வரலன்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன். இந்த அம்பாள் மாதிரி முன்னாடி வந்து நிக்கிறாய். தீர்த்தம் வாங்கி ஓடிமா. குழந்தையா இருக்கும்போது எத்தனை வாட்டி வந்து சாமி கும்பிட்டுருப்ப? அதெல்லாம் என்னால மறக்க முடியுமா சொல்லுங்க? அந்த பக்தி இருக்குல்ல, நன்னா இருப்ப. இந்தா பிடிச்சுக்கோ. நீ எதுக்கு அங்க போன? எங்க? நம்ம பழைய வீட்டுக்கு. நம்ம சின்ன வயசுல ஓடி விளையாடின இடம் இல்லையா? பார்க்கணும்னு தோணுச்சு, போன பார்த்தேன். பார்த்தாச்சுல, இதான் உனக்கு கடைசி. ஒரு நிமிஷம். எனக்கு தெரியும், நீங்க தானே அவர் அங்க தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். தாகத்துக்காக தண்ணி கேட்கும் போது அவரை பார்த்தேன். தண்ணி மட்டும் இல்ல, பசின்னு வரவங்களுக்கு சாப்பாடு போடணும்னு புத்தர் சொல்லி கொடுத்திருக்காருல, அதையும் நான் பண்ணேன். பாவம். ஆமா, அது யாரு? திருச்செல்வம். எனக்கு தெரியும், உங்களோட பேர் திருச்செல்வன் தானே? சிறந்த கவிஞரான நீங்க ஒரு டெரரிஸ்ட் ஆகணும்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு? எனக்கு அதான் ஒன்றும் புரியல. அடிப்படை உரிமை கூட மறுக்கப்படும் போது சாதாரண கவிஞன் கூட போராளியா மாறிடுவான். நீங்க யாரையாவது கொண்டிருக்கீங்களா? இல்ல, ஒரு கவிஞனால கொலை பண்ண முடியாது. என் மனசுல ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்கள மாதிரி கவிஞனுக்கு நிச்சயமா யாரையும் கொல்றதுக்கு மனசு வராது. யுத்தங்களும் போராட்டங்களும் இல்லாத ஒரு உலகத்தை பத்தி நீங்க எழுதக்கூடாதா? அந்த தீவிரவாத பாதையிலிருந்து நீங்க கொஞ்சம் விலக கூடாதா? வானம் நினைப்பது போல் நட்சத்திரம் உதித்திடுமா? மனிதன் நினைப்பது போல் உலகம் பிறந்திடுமா? ஏழைகளின் வாழ்வினிலே
கஷ்டங்கள் நீங்கிடுமா? பூக்கள் நினைப்பது போல் வசந்தம் வந்திடுமா? பூமி நினைப்பது போல் மேகம் பொழிந்திடுமா? மனோமி, அட்டகாசமா எழுதியிருக்க. இப்படி ஒரு திறமை உங்ககிட்ட ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா? ஏமாந்துட்டீங்க. என்னம்மா சொல்ற? இது நான் எழுதினது கிடையாது. அப்புறம் தி கிரேட் போயட். உங்களுக்கு தெரியாதா? திருச்செல்வம். என்ன கவிதை இது? நல்லாவே இல்ல. நயா பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. நான் எழுதுனா நல்லா இருக்கு, வேற யாராவது எழுதுனா நல்லா இல்லன்றீங்க, அப்படிதானே? இனிமே அவன் கவிதைகளை படிக்கவே கூடாது. அவன் எழுத்துலயும் கவிதைகளையும் நிறைய தப்பு இருக்கு. ஆமா, அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? அவன் தீவிரவாதி. சுந்தரத்தோட கூட்டத்தில் சேர்ந்த மனோமி, உன்னோட அப்பாவுக்கும் எனக்கும் எங்க 2 பேத்துக்கு இடையில இந்தியனோ சிங்களனோ எந்த வேறுபாடும் கிடையாது. தேசம், மொழி, மதம் இது எதுவுமே எங்களுக்கு நடுவுல வந்தது கிடையாது. அதை பத்தி நாங்க எப்பவும் கவலைப்பட்டுக்கிட்டதும் இல்ல. அதே மாதிரி நீங்களும் வேறுபாடு இல்லாம எல்லாரும் பாசத்தோட இருக்கணும்னு நாங்க ஆசைப்பட்டோம்மா. வேண்டாம், தீவிரவாத பாதையில போற ஒருவனோட கவிதையை படிக்கிறத நிறுத்திடு.